exercise 1.1 fourth question. By taking suitable sets a, b, c, verify the following results. ஸோ நம்ம வந்து இதில் வந்து பார்த்தோன்னாக்கா பை டேக்கிங் சொல்லிட்டு என்ன பண்ணுறது வந்து இந்த ஏபிசிக்கு வந்து என்ன பண்ணோம், நம்மளாம் வந்து இந்த செட்ஸ் வந்து பார்த்தாக்கா நம்மளாம் வந்து இதை எடுத்துக்கணும் வேல்யூ. ஸோ நம்ம வந்து இதில் பார்த்தாக்கா மொத்தம் வந்து 6 கொஸ்டின் இருக்குது இதில். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறதுல வந்து ஏபிசி சொல்லிட்டு ஸோ நான் வந்து இந்த செட்ஸ் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஏ வேல்யூ வந்து 1, 2, 3யும் பிக்கு வந்து 1, 2, 3, 5 வேல்யூ சொல்லிட்டு நான் இங்கே எடுத்துக்கிறேன். அதே போல் வந்துங்க சிக்கு வந்து 1, 2, 7. ஸோ இதில் வந்து இப்போது ஃபஸ்ட் ஒன் இதில் வந்து பார்த்தாக்கா ஏ கிராஸ் இன்ட்டு பி இன்டர்செக்ட் சி ஈக்குவல் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ட் ஏ கிராஸ் சி சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறப்போ ஃபஸ்ட் ஒன் வந்து எடுத்துக்கிற பண்ணுப்போம். இதில் வந்து எல்ஹெச்எஸ் ஏ கிராஸ் இன்ட்டு பி இன்டர்செக்ட் சின்னும் போது ஸோ நம்ம வந்து பாருங்க பி இன்டர்செக்ட் சி. ஸோ இதில் வந்து பி பார்த்தா 1, 2, 5ம் இன்டர்செக்ட் சி வேல்யூ வந்து 1, 2, 7 வேல்யூ எடுத்துக்கிறேன். இதில் வந்து இன்டர்செக்ட் அப்படின்னும் போது இதில் வந்து பிலையும் சிலையும் வந்து காமனாக வேணும். இதுதான் வந்து இன்டர்செக்ட். இதில் வந்து இப்போ நான் வந்து ஏ வந்து இன்ட்டு பண்ணுறேன். ஏ கிராஸ் இன்ட்டு பி இன்டர்செக்ட் சின்னும் போது ஏ வேல்யூ 1, 2, 3 கிராஸ் பி இன்டர்செக்ட் சி வந்து 1, 2 வருது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் 1, 1 1, 2 நெக்ஸ்ட்டு வந்து 2, 1 2, 2 அடுத்து 3, 1 3, 2. ஸோ இது வந்து 1 வேல்யூ. நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஆர்ஹெச்எஸ் எடுக்க போகிறோம். இதில் வந்து ஏ கிராஸ் பி இன்டர்செக்ட் ஏ கிராஸ் சி ஆர்ஹெச்எஸ் பார்த்தா நமக்கு வந்து ஏ கிராஸ் பி இன்டர்செக்ட் ஏ கிராஸ் சி. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி நம்ம எடுத்துப்போம். ஏ வேலேருந்து 1, 2, 3யும் கிராஸ் பி வேலேருந்து 1, 2, 5 வேல்யூ. இதில் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் முதல்ல 1ல் பண்ணும்போது 1, 1 1, 2 1, 5. நெக்ஸ்ட் வந்து 2ல் பண்ணும்போது இப்போ 2, 1 2, 2 2, 5. அடுத்து வந்து 3, 1 3, 2 அண்டு 3, 5. இது வந்து பார்த்தா ஏ கிராஸ் பி வேல்யூ இது. இதே போல் வந்து ஏ கிராஸ் சி. இப்போது ஏ கிராஸ் சின்னும் போது ஸோ நம்ம ஏ வேல்யூ 1, 2, 3 கிராஸு சி வேல்யூ வந்து 1, 2, 7 வேல்யூ. இப்போ என்ன பண்ணுறோம் இப்போ நம்ம வந்து இதில் ஃபஸ்ட்டு 1ல் பண்ணும்போது 1, 1 1, 2 1, 7 2, 1 2, 2 2, 7 அடுத்து வந்து 3, 1 3, 2 3, 7. ஸோ இப்போ நம்ம இந்த ஏ கிராஸ் பி வேல்யூ ஏ கிராஸ் பிலையும் ஏ கிராஸ் சிலையும் வந்து இன்டர்செக்ட் பண்ண போகிறோம். அதாவது ஏ கிராஸ் பி இன்டர்செக்ட் ஏ கிராஸ் சின்னும் போது இப்போ நம்ம இதில் வந்து காமனாக வேல்யூ பார்க்கணும். இதில் 1, 1 இருக்குது. ஸோ நம்ம வந்து 1, 1 வரும். அடுத்து வந்து 1, 2 காமன் தான் நமக்கு இதில் வந்து 1, 2. ஸோ 1, 2 நெக்ஸ்ட் வந்துங்க 2, 1 காமன் ஆகுதுங்க. ஸோ 2, 1 அடுத்து வந்துங்க 2, 2 காமன் ஆகுது. ஸோ 2, 2 அடுத்து வந்துங்க 3, 1 3, 1 அடுத்து வந்து 3, 2. ஸோ இதுதான் நமக்கு வந்து ஈக்குவல். ஸோ இது வந்து 2 இது. இங்கே வந்து நமக்கு 1 ஈக்குவல் 2. therefore LHS equal to RHS. LHS equal to RHS. Hence proved. Next one பார்த்து பார்க்கும்போது A cross into B union C equal to A cross B union A cross C போது ஸோ நம்ம இதில் வந்து ஃபஸ்ட்டு LHS ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துப்போம்.
ஏ கிராஸ் இன்ட்டு பி யூனியன் சி. இதில் வந்து இப்போ நம்ம பி யூனியன் சி எடுத்துப்போம். பி வேல்யூ 1,2,5 யூனியன் சி வேல்யூ வந்து 1,2,7 வேல்யூ. ஸோ நம்ம என்ன பண்ணி ரெண்டுத்தையும் வந்து யூனியன் நம்ம இது ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிடணும். 1 2 5 7. ஸோ இது வந்து பி யூனியன் சி. இதில் நம்ம என்ன பண்ணுறோம், ஏ வந்து ஏ கிராஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஏ கிராஸ் இன்ட்டு பி யூனியன் சி. ஏ வேல்யூ 1,2,3 வந்து கிராஸ் பி யூனியன் சிக்கு வந்து 1,2,5,7. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணல, ஃபஸ்ட்டு 1ல் பண்ணும்போது 1,1 1,2 1,5 1,7. அதே போல் அடுத்து நம்ம 2ல் பண்ணும்போது இன்னொருங்க 2,1 2,2 அது 2,5 2,7. லாஸ்ட் நம்ம வந்து இங்கே இன்னொருங்க 3,1 3,2 3,5 அண்டு 3,7. ஸோ இது பார்த்தா நமக்கு ஈக்குவேஷன் 1 நமக்கு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம இதிலே வந்து ஆர்ஹெச்எஸ் இன்னும் இருக்குங்க, ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் சி. ஸோ நம்ம வந்து ஏ கிராஸ் பியும் ஏ கிராஸ் சியை பார்த்தா நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து ஃபஸ்ட் ஒன் நம்ம போட்டிருப்போம். நான் என்ன பண்ணுறேன், டைரெக்டாக வந்து இந்த ஏ கிராஸ் பியும் ஏ கிராஸ் சியை வந்து ஃபஸ்ட் ஒன்லேருந்து நான் எடுத்து என்ன பண்ணுறேன்னு டைரெக்டாக போட்டுறேன். ஓகேவா, இது வந்து ஏ கிராஸ் பியோட வேல்யூ இது. இதே போல் வந்து ஏ கிராஸ் சியை நான் டைரெக்டாக நான் எதிரெடுத்து இது வந்து ஏ கிராஸ் சியோட வேல்யூ. இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து இங்கே ஆர்ஹெச்எஸில் வந்து ஆர்ஹெச் வந்து ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ எடுத்து நான் ஜாயின் பண்ணி நான் இங்கே எழுத போகிறேன். ஸோ இங்கே வந்து 1,1ன்றது நம்ம என்ன பண்ணலாம், ஸோ நம்ம இங்கே காமனாக இருந்தாக்கா 1 டைம் நம்ம எழுதினா போதும். 1,2 1,5 அடுத்தது இங்கே 1,7 வேல்யூங்க. அதே போல் இங்கே 2,1 2,2 அடுத்து 2,5 2,7. நெக்ஸ்ட் வந்து 3,1 3,2 3,5 அண்டு 3,7. ஸோ நமக்கு இது வந்து ஈக்குவேஷன் 2 நமக்கு. ஸோ நமக்கு வந்து LHS ஈக்குவல் டு RHS LHS ஈக்குவல் டு RHS hence proved. Next third one, A cross B intercept B cross A equal to A intercept B cross B intercept A. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து LHS நம்ம எடுத்துப்போம். A cross B intercept B cross Aன்னு இருக்குது. ஸோ நான் வந்து இப்போது A cross Bக்கு நம்ம என்ன வரும், 1,1 1,2 1,5 அடுத்து 2,1 2,2 2,5 அடுத்து வந்து 3,1 3,2 3,5 வந்துச்சு நமக்கு. இதே போல் வந்து B cross A போது அடுத்து வந்து என்ன பண்ணோம், 1,1 1,2 1,3 வருங்கிற. அடுத்தது நம்ம வந்து 2,1 2,2 அடுத்து வந்து 2,3 இது வந்து 5,1 5,2. ஸோ இதுதான் வந்து B cross A வேல்யூ. இப்போது இதில் வந்து A cross Bக்கும் B cross Aக்கும் நம்ம என்ன பார்க்குறோம், இன்டர்செக்ட் பார்க்குறோம். இன்டர்செக்ட் நம்ம காமன் வேல்யூ. ஸோ A cross B இன்டர்செக்ட் B cross A போது இதில் வந்து காமன் வேல்யூ எடுத்தாக்கா 1,1 வந்து காமன் 1,2 காமன் அடுத்து வந்து 1,5 வராது. இதில் அடுத்தது இங்கே 2,1 வருது நமக்கு 2,1 அடுத்தது வந்து 2,2 வரும். அதில் வந்து நமக்கு வந்து வேறு எந்த வேலையும் வந்து இல்லை. ஸோ இதுதான் நமக்கு வந்து
ஈக்குவேஷன் 1 அதாவது எல்ஹெச்எஸ் நமக்கு வேல்யூ இதில். இதே போல் வந்து ஆர்ஹெச்எஸ் ஏ இன்டர்செக்ட் பி என்னும்போது ஸோ நமக்கு வந்து ஏக்கும் பிக்கு வந்து காமன் வேல்யூ என்ன வரும் நமக்கு இல்லை 1,2 தான் வரும். இதே போல் பி இன்டர்செக்ட் ஏ எடுத்தாலும் ஸோ நம்மளால் இதில் 1,2 மட்டும் நமக்கு இதில் வேல்யூ வரும். இப்போ இந்த ஏ இன்டர்செக்ட் பிக்கும் பி இன்டர்செக்ட் ஏக்கும் வந்து என்ன பண்ணுறோம் கிராஸ் பார்க்க போகிறோம் இங்கே. ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணுறது வந்து ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணாக்கா 1,1 வரும் வேல்யூ, 1,2 வரும், அடுத்தது 2,1 2,2. ஸோ நமக்கு வந்து இதுதான் வந்து ஆர்ஹெச்எஸ் நமக்கு. ஸோ அப்போது எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் இன்ஸ் ப்ரூவ்ட். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், இதில் வந்து பார்த்தாக்கா சி மைனஸ் பி மைனஸ் ஏ ஈக்குவல் சி இன்டர்செப்ட் ஏ யூனியன் சி இன்டர்செப்ட் பி டேஷ் கொடுத்துறோம். ஸோ அப்போ நம்ம வந்து இதில் வந்து பார்த்தாக்கா ஏக்கு நம்ம வந்து என்ன எடுத்தோம் 1,2,3யும் பி வேல்யூ வந்து 1,2,5ம் அண்டு சி ஈக்குவல் டு 1,2,7 எடுத்தோம் வேறு. ஸோ நம்ம வந்து இப்போது இதில் வந்து யூனிவர்சல் அப்படின்னாக்கா இது எல்லாமே நம்ம வந்து ஏபிசி எல்லாம் சேர்த்தா நமக்கு இதில் 1 2 3 5 7 வரும். ஸோ நமக்கு இதுதான் நமக்கு வந்து யூனிவர்சல். அப்போது பி டேஷ் அப்படின்னும்போது யூனிவர்சல் மைனஸு பி. அப்போ நம்ம இதில் யூனிவர்சல் வேல்யூ பார்த்தாக்கா 1,2,3,5,7 மைனஸ் பி என்னும்போது 1,2,5 வரும். ஸோ நம்ம வந்து இதில் பி டேஷ் மட்டும் நமக்கு என்னக்கா இந்த 1 கட் ஆகிடும், இந்த 2 கட் ஆகிடும், அடுத்து ஸோ அப்போ நம்ம வந்து பி டேஷ்னாக்கா 3,7 நம்ம வந்து பி டேஷ் நமக்கு. இப்போது இதில் வந்து எல்ஹெச்எஸ் ஃபஸ்ட் நம்ம எடுத்துப்போம். சி மைனஸ் பி மைனஸ் ஏன்னு கொடுத்துருங்க. இப்போ என்ன பண்ணுறப்போ பி மைனஸ் ஏன்னும்போது ஸோ அப்போது பி வேல்யூ 1,2,5ம் மைனஸ் ஏ வந்து 1,2,3 வேல்யூ. இதில் வந்து 1ம் 2ம் வந்து போயிட்டாக்கா நம்ம முன்னாடி இங்கே வரும் 5 வரும். இதுதான் வந்து பி மைனஸ் ஏ. இப்போ அடுத்து என்ன பண்ணுறப்போ சி மைனஸ் பி மைனஸ் ஏன்னும் போது ஸோ நம்ம வந்து சி வேல்யூ வந்து 1,2,7 இருந்து மைனஸ் ஸோ இங்கே வந்து பி மைனஸ் ஏ பார்த்தா 5 நமக்கு. இப்போது 1 வந்து இதில் இல்லை 2 7 எதுவுமே வந்து இதில் வந்து இல்லாதால வேல்யூ பார்த்தா 1,2,7 இதுதான் வந்து ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட் வந்து ஆர்ஹெச்எஸ் பார்த்தா ஸோ நம்ம இங்கே ஆர்ஹெச்எஸில் வந்து சி இன்டர்செப்ட் ஏ யூனியன் சி இன்டர்செப்ட் பி டேஷ். ஸோ நம்ம இங்கே வந்து சி இன்டர்செப்ட் ஏ யூனியன் சி இன்டர்செப்ட் பி டேஷ் இது. இப்போ நம்ம வந்து முதல்ல சி இன்டர்செப்ட் ஏவை பண்ணுவோம். சி இன்டர்செப்ட் ஏ இங்கே வந்து சி வேல்யூ ஸோ நம்ம வந்து சி வேல்யூ பார்த்தாக்கா 1,2,7 இன்டர்செப்ட் ஏ வேல்யூ வந்து 1,2,3. இதில் வந்து காமன் வேல்யூ பார்த்தா 1,2 தான் வரும் நமக்கு இதில். இப்போது நெக்ஸ்ட் வந்து சி இன்டர்செப்ட் பி டேஷ் ஸோ நம்ம வந்து சி வேல்யூ 1,2,7 இன்டர்செப்ட் பி டேஷ்னும் போது இதில் வந்து 3,7 நமக்கு வந்துச்சு வேல்யூ. ஸோ இதில் வந்து ஃபுல்லாக காமனாக பார்த்தோன்னாக்கா நமக்கு வந்து 7 தான் வரும் வேல்யூ. இப்போ ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறோம் சி இன்டர்செப்ட் ஏவும் யூனியன் பண்ணுறாங்க. எது சி இன்டர்செப்ட் பி டேஷு. ஸோ அப்போது 1,2யும் யூனியன் 7 இருக்குதுங்க. ஸோ அப்போ வந்து 1,2,7 ஈக்குவேஷன் 2 இது வந்து எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஸோ நமக்கு வந்து இன்ஸ்
proved. Fifth one, LHS. இதில் வந்து B minus A, அதாவது B டிஃப்ரென்ஸ் A சொல்லலாம். இதில் இன்டர்செப்ட் C. ஸோ நம்ம வந்து மேலே B minus A நம்போது ஸோ நம்ம வந்து B வேல்யூ 1,2,5 மைனஸ் A வந்து 1,2,3 வேல்யூ போனாக்கா ஸோ நம்மளோட பையில் வெறும் 5 தான் வர முடியல. 1 2 வந்து கட் ஆகிடும். இப்போ அடுத்து வந்து இந்த B minus A கூட இன்டர்செப்ட் C பண்ணுறாங்க. ஸோ 5 இன்டர்செப்ட் C வந்து 1,2,7. ஸோ இதில் வந்து இன்டர்செப்ட் வந்து காமன் வேல்யூ இதில் வந்து எதுவுமே இல்லை. ஸோ அதில் வந்து நல் செட் ஆர் எம்டி செட். நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ். இதில் வந்து 1 2 3. ஸோ நம்ம வந்து இதில் எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்லாம் நமக்கு வந்து வராது. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோன்னாக்கா B இன்டர்செப்ட் C மைனஸ் A பார்க்கணும் நம்ம இதில். இப்போ அடுத்தது B இன்டர்செப்ட் Cன்னும் போது B வேல்யூ 1,2,5 இன்டர்செப்ட் Cன்னும் போது 1,2,7 வேல்யூ. இதில் வந்து இன்டர்செப்ட் காமன் வேல்யூ 1,2 தான் வரும் இதில். இப்போது இந்த B இன்டர்செப்ட் Cயில் வந்து என்ன பண்ணுறேன் மைனஸ் A பண்ணும்போது ஸோ இது வந்து 1,2 வேல்யூ இருக்குது மைனஸ் ஏவை தான் 1,2,3. ஸோ அப்போ நம்ம என்ன 1 2 போட்டாக்கா நம்ம இதில் வந்து நல் செட் அதாவது எம்டி செட். ஸோ நம்ம வந்து இதில் 1 2 பார்த்தா நம்ம வந்து ஈக்குவல் ஆகுது. அடுத்து வந்து லாஸ்ட் ஒன் இதில் வந்து B இன்டர்செப்ட் இன்ட்டு C மைனஸ் A பார்க்கணும். இது வந்து லாஸ்ட் ஒன். ஸோ இதில் வந்து பார்த்தா C மைனஸ் A ஃபஸ்ட் நம்ம இதில் எடுத்துருவோம். 1,2,7 மைனஸ் A வந்து 1,2,3 வேல்யூ இதில். ஸோ நம்ம இதில் மைனஸ் பண்ணிட்டாங்கன்னா வரப்போ வெறும் 7 தான் இருக்கும். இதில் வந்து என்ன பண்ணுறேன் B இன்டர்செக்ட் பண்ணுறேன் B இன்டர்செக்ட் C மைனஸ் A. ஸோ அப்போது B வேல்யூ வந்து 1,2,5 இன்டர்செப்ட் C மைனஸ் A வந்து 7. இது ரெண்டுத்தையும் வந்து இதில் வந்து காமனாக வந்து நமக்கு இல்லாதால் இதுவும் வந்து எம்டி செட். ஸோ நம்ம வந்து 1 = 2 = 3. therefore hence proved. லாஸ்ட் ஒன் இதில் LHS ஃபஸ்ட் நம்பர் போல் B minus A யூனியன் C இதில். இப்போ இதில் B minus A போது B வேல்யூ 1,2,5 மைனஸ் A வேல்யூ வந்து 1,2,3 எடுக்கிறதுல இதில் நம்ம மைனஸ் பண்ணால் 5 தான் வரும் இதில். அடுத்து வந்து இதில் வந்து B minus A என்ன பண்ணுறேன் யூனியன் C பண்ணுறீங்க. ஸோ அப்போ நம்ம 5 யூனியன் 1,2,7 போது ஸோ நம்ம என்ன பண்ணுங்க ஜாயின் பண்ணி வருங்க. அப்படின்னா வரும் 1,2,5,7. இது வந்து நமக்கு ஈக்குவேஷன் 1. அடுத்து வந்து RHS. இதில் பார்த்தாக்கா B யூனியன் C மைனஸ் A மைனஸ் C. ஸோ நம்ம இப்போ B யூனியன் C எடுத்துனாக்கா B வேல்யூ 1,2,5 கூட யூனியன் பண்ணுறேன் யூனியன் C. இதில் வந்து C வந்து 1,2,7. ஸோ நம்ம வந்து 1,2,5 அண்டு 7 வரும். இதில் இப்போ நம்ம என்ன பண்ணுற பார்த்து வந்து A மைனஸ் C A வேல்யூ 1,2,3 மைனஸ் C வேல்யூ நான் எழுதுகிறேன். இதில் வந்து 1 2 கட் ஆகிட்டாக்க நம்ம வந்து A மைனஸ் C வந்து 3 வரும். இப்போ என்ன பண்ணுற பார்த்து வந்துங்க இந்த B யூனியன் C மைனஸ் A மைனஸ் Cயில் வந்து என்ன பண்ணுறப்போ 1,2,5,7 மைனஸ் 3 போது 1,2,5,7 தான் வரும் வேல்யூ. ஈக்குவேஷன் 2 இது. therefore LHS = RHS. hence
ப்ரூவ்டு